ஏன் ராசு, நான் ஒண்ணு கேக்கட்டுமா? கல்யாணம் ஆயிட்டா எல்லாரும் அப்பாவை விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு போயிடுவாங்களா? ஆமா போயிடுவாங்க. அப்போ உன்னை விட்டு நானும் போயிடுவேனா? உன்னையும் என்னையும் பிரிக்கிற கல்யாணம் வேண்டாம் ராசு. இருக்கடா நீ சங்கடப்படுற? மத்த அப்புறம் மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டியா? பாரு, உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக்கி இதே மாதிரி திருவிழா அன்னைக்கு உன் கையால பொன்னாடியில் அரிசியை போட வச்சு, உன் புருஷன் கையால தங்க காசை போட வச்சு, உன் குழந்தையை தூக்கி என் தோல் மேல வச்சுக்கிட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு ஊரையே கலக்கிற மாட்டா? எது எப்படியோ என் தொர்ராசி எப்பவும் என் கூடயே இருக்கணும். உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. என்னையும் உன்னை எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதுடா. யார் அந்த படம்? ஆஞ்சநேயரா? நீ எல்லாம் ஒண்ணுதான். ஜாட கரெக்டா இருக்குது, அதெல்லாம் சொன்னேன். ஐயா வந்தீங்களா? தம்பி தொர்ராசி வர்றாருங்க. வணக்கம். வாங்க வணக்கம். வாங்க வணக்கம். உட்காருங்க. வாங்க. அக்காவும் தம்பி பார்த்து எவ்வளவு நாளாச்சுல்ல? 1000 தான் பகையா இருந்தாலும் பாசம் விட்டு போகுமா? அக்காட்ட ஒரு வார்த்தை பேசுங்களேன். என்ன நீ சும்மா அக்கா நோக்கம் தொராசை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேலை? தொராசை பாத்துக்க வேண்டியதானே? அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆவாதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? பாக்குற பார்வைய பாரு. ஆமா, அந்த புது பொண்ணை ஏதோ இங்கிலீஷ்ல வாய்க்கணும்னு சொன்னியே, என்னது? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். அதே இது வாய்ச்சி வந்துடுறேன். கூட சந்தனம் எடுத்துக்கமா. ஹாய். முறை பையனா சேர்ந்தாப்புல சந்தனம் எடுத்துட்டீங்களே, சீக்கிரமே கல்யாணம் தான். இடுப்புல கிள்ளது நீதானா? பொறுக்கிறார்கள். தேங்க்யூ. வருது மாமா வந்திருக்காரு. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எந்திரிச்சு போடா. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஆமா போலாம். ஓம் நமச்சிவாயா போற்றி, அறுபடை நாயகனே போற்றி, பள்ளி மணாலனே போற்றி போற்றி போற்றி, மைடியர் கந்தனே போற்றி, கடம்பனே போற்றி போற்றி, கார்த்திகேயனே போற்றி போற்றி. ஏண்டா நீ எல்லாம் டெய்லி சோத்த திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? 18 வருஷமா நான் கட்டி காத்த மானம் மரியாதை எல்லாத்தையும் கொண்டு போய் கங்குவார்பட்டி சந்தையில கூறு கட்டி வித்துட்டு வந்துட்டீங்களடா. பழனி மலை முருகா போற்றி, பத்மாசூரனை வதைத்தாய் போற்றி. ஏட்ரா என்ன ஒப்பனை ஆண்டவங்கால கூட விழுந்ததில்ல. கோத்தாகாரி ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காக அந்த வெத்துப்பாய் காலில் போய் நீ விழுந்த. அவன் ஆசீர்வாதம் பண்ணாம ஆட்டிட்டு போயிட்டான். எடுத்து வர. மதுரை மீனாட்சியே போற்றி, காஞ்சி காமாட்சியே போற்றி. தோசிமா செதநெல்ல போட்டா முளைக்கும். நீ அவிச்சு நெல்ல போட்டு வெள்ளாமை எடுக்கலான்னு பாக்குறிய? இது நடக்குமா? அருந்து போன வாழை மரத்தை ஒட்ட வச்சு நீ உறவை புதுப்பிக்கலான்னு நினைக்கிற. ஆனா அது இந்த கட்டை உசுரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏன் நாங்க வச்சு விட மாட்டோமா? எப்பமில்ல துளசிமா குங்குமம் வைக்க வேண்டிய நெத்தியில விபூதி மட்டும் வைக்க வேண்டியது வரும். நல்லா இருக்க யோசிச்சு பாரு. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட, நல்லா சாப்பிடும்ல, அப்பதான் குண்டாகலாம். ஆமா தரசு, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் கேட்கணும்னு இருந்தேன். நீ மட்டும் இவ்வளவு ஒசரமா இருக்கியே, நான் ஏன் இவ்வளவு குள்ளமா இருக்கேன்? அது ஒண்ணு இல்லடா கண்ணு, உங்க அம்மா கொஞ்சம் குள்ளம். இங்க பாரு இந்த கொடுமை. அப்பா போதுப்பா, நீ உன் பொண்ணுக்கு ஊட்டி விட்டது. எந்திரடி எந்திரடி. வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி மடியில தூக்கி வச்சுக்கிட்டு ஊட்டி ஊட்டி வளர்க்குறிய. நாளைக்கு கல்யாணம் இன்னொருத்த வீட்டுக்கு போயிட்டானா அப்பா என்ன பண்ணுவ? ஏன் துர்ராசியும் கூட்டிட்டு போவேன். அப்படி சொல்றேன் கண்ணு. ரொம்ப நல்லா இருக்கு. அத்தா நீ சாப்பிட்டது போதும், என் பிள்ளை சாப்பிட விடுது. சாப்பிடுற பிள்ளை ஏன் தொல்லை? அவன் ஏற்கனவே சாப்பிட்டாப்பா. எந்திரடி. இருக்கட்டும் கிழவி, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். உன் பிள்ளைக்கு நீயே கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு போற பாத்தியா? அம்புட்டு இலக்காரம் எல்லாம் நீ குடுக்கற இடம். அத்த என்ன அது? என்ன
நீ உன் பிள்ளைக்கு ஊட்டி விட்ட, நான் என் பிள்ளைக்கு ஊட்டுறேன். போடு, போடு, போடு. ஏன்பா கல்யாணத்துக்கு உங்க அக்கா துளசி வந்திருந்துச்சாமே, நீ பாத்தியா? நல்லா இருக்காளப்பா? பார்த்து எம்பிட்டோ நாளாச்சு. உன் மகன் என் அக்கா வரல, அந்த விருமாண்டி பொண்டாட்டியத்தான் வந்துச்சு. நான் கை கழுவிட்டேன், நீ கழுவல?